ஜெய் சீதாராம். அரியன் பாதுகாதாசன். பகுதி 3. ஒரு ராம பக்தருடைய கதையை நம்ம சொல்லிட்டு வரோம். இது 3வது பகுதி. இப்போ சிவகுடும்பம் எல்லாம் ராமபெருமானோடைய வீட்டுக்கு போயிட்டாங்க. அங்கே விருந்து உபச்சாரம் ஆஹா ஓஹோன்னு நடந்துக்குது. உலகத்தில் அப்படி ஒரு ராஜவசாரம் இல்லை. சிவன் எளிமையானது. ஆனால் ராமபெருமான் இருக்குது அங்கே ஜெகஜோதியாக இருக்குது. சாப்பாடு பிரச்சனைலாம் அட்டி இங்கேருந்து சிவகுடும்பம்லாம் போய் அட்டி ரகல் நடக்குது. அங்கே ராம குடும்பம் விழுந்து விழுந்து கவனிக்கிறோம். எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நின்றுட்டு எல்லாம் இதெல்லாம் தேன் எல்லாம் சாப்பிட்டுட்டு தென் திரவி எல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் மயக்கத்தில் சரி வெத்தலை பாக்கெல்லாம் போட்டு அப்படிப்பட்ட ஒரு சிவபக்தனை நான் பார்த்தே ஆகணும். அந்த கும்பாபிஷேகத்துக்கு போய் அவனுக்கு போய் அந்த அபிஷேகத்தை அந்த கோயிலை நான் அவனோட உள்ளத்தில் போய் நாங்கள் எல்லோரும் போய் சரணாகதி அடைஞ்சி அவன் உள்ளத்தை போய் உட்காந்து நான் அந்த கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் செஞ்சு ஆராதனையெல்லாம் நான் பண்ணுறேன்னு ராமர் வாக்கு கொடுத்துட்டாரு. ராம குடும்பமே வாரன்ட்டு ஒரே சந்தோஷம். சிவன் பார்வதிக்கு அவங்க சிவ குடும்பத்துக்கு ஒரே சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறாங்க, சரி அந்த பக்தனுடைய அந்த சிவபக்தனுடைய கதையை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ தான் சிவன் சொல்கிறாரு ஒரு திருத்தம் அப்படிங்கிறாரு. பார்வதியமாக சிரிக்குது, பிள்ளையாரு சிரிக்கிறாரு, முருகன் சிரிக்கிறாரு. ராமர் பார்க்குறாரு என்ன திருத்தம், அவர் சிவன் பக்தர் கிடையாது. ஏன் சிவபக்தர் இல்லையா, சிவன் கோயில் கட்டியிருக்கிறாருங்க, சிவபக்தர் இல்லை இருக்குங்கிறீங்க. இன்னொரு திருத்தம் என்ன, அவர் மிகப்பெரிய ராமபக்தர் அப்படிங்கிறாரு. ராமருக்கு ஒரே தூக்கி போய்த்து பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் வாழை தூக்கி ஒரே அடி அடிச்சு என்னது ராமபக்தனா அப்படிங்கிறாரு. உடனே எல்லாம் ஷாக் ஆயிடுறேங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், மிகப்பெரிய ஒரு ராமபக்தர், மிகப்பெரிய ஒரு அனுமன் பக்தர் அப்படிங்கிறது. ஆஞ்சநேயருக்கு கண்ணிலேயும் தண்ணி வந்து அனுமன் பக்தர், மிகப்பெரிய ராமபக்தர், மிகப்பெரிய ராமபெருமான் குடும்பத்து மேலே மிகப்பெரிய அக்கறை. ராமருக்கு யாரெல்லாம் தொண்டு செஞ்சாங்களோ அவங்களையெல்லாம் போய் விழுந்து விழுந்து கும்பிடக்கூடிய மிகப்பெரிய ராமபக்தர் அப்படின்னு ராமர் அப்படியே தூக்கி வாரி விட்டு பக்கத்தில் வந்து உட்காந்துருக்காரு. சொல்லுங்கள் அவனோட கதை அப்படின்னு. அப்போ தான் சிவபெருமான் சொல்கிறார், உங்களை வந்து அடையிறதுக்கான தகுதியோ பராக்கிரகமோ அவன்கிட்ட இல்லை, ரொம்ப ஏழை. ஏழை ராமபக்தன். அவன்கிட்ட உயர்ந்த குணங்கள் இல்லை, உயர்ந்த பண்பு இல்லை, உயர்ந்த சிந்தனைகள் இல்லை. தெரிஞ்சதெல்லாம் ராமநாமம் மட்டும்தான். ராமநாமம் எழுதுறது, மரத்துக்கு போய் ராமநாமம் எழுதுறது, ராம கதையில் சொல்கிறது. சிவன் கோயில் எங்கே இருந்தாலும் போய் சிவனுக்கு தொண்டு செய்கிறது. சிவ குளங்களில் ராம குளங்களில் எந்த குளத்தில் அடிய பகவானுடைய குளங்கள் எல்லாம் போய் வாழைப்பழம்லாம் வாங்கி விட்டு அந்த மீனுக்கெல்லாம் போய் சொல்லி கொடுத்து போய் ராம கைங்கரியம் செய்யுங்கன்னு சொல்லி அதுகளுக்கு நாமத்தை ஊட்டுறது. சாப்பாட்டு ஊட்டும்போது அந்த ராமநாமத்தையும் சேர்த்து ஊட்டுறது, இதெல்லாம் செய்யுது. ஆனால் உங்கள் ஸ்தலங்களுக்கு மட்டும் அவங்கள மட்டும் போய் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன்கிட்ட சுத்தமான ஆத்மாவாக இல்லையே, தப்பான எண்ணங்களும் தப்பான சிந்தனைகளுமே நிறைஞ்சிருக்கு. உயர்ந்த குணங்கள் இருந்தால் தானே உங்கள்கிட்ட வந்து அடைய முடியும். உங்கள்கிட்ட உள்ள 16 குணங்களில் ஒரு குணம் கூட இல்லையேன்னு அவன் ரொம்ப வருத்தப்படுறான். அதனால தான் எங்களை அவன் உள்ளத்தில் கோயிலாக ஸ்தாபித்து அந்த கோயிலில் வந்து நீங்கள் குடும்பத்தோடு எல்லோரும் போய் அந்த தண்ணி கலச தண்ணி அவன் அந்த லிங்க வடிவத்தில் இருக்கிற எண்ணெய்க்கு நீங்கள் ஊற்றும்போது அவனுடைய உள்ளம் சுத்தமாகணும்னு அவன் ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறார். அந்த ராமபக்தனுக்கு எல்லாரும் குடும்பத்தோடு போய் அவனோட உள்ளத்தில் போய் உட்காருங்க. அவன் உள்ளத்தை அவன் உள்ளத்தில் இருக்கிற இந்த விளக்கு ஜோதி இருக்கு வைக்க, இந்த மாதிரி ஒரு ஜோதியை ஏற்றி வச்சு அவன் உள்ளம் எவ்வளோ இருட்டாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஜோதியாக இருந்து அவனுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டுங்க, அவனுக்கு ஒரு நல் வழியை காட்டுங்க அப்படின்னு ஆசைப்படுறாரு. இந்த மாதிரி பல காரியங்கள்லாம் சிவன் சொல்கிறாரு. அவன் பண்ண ஒவ்வொரு விஷயங்கள்லாம் சீதா பிராட்டி மேலே வச்ச பாசம் ராமபிரான்ட்ட சொல்கிறாரு. அவன் உள்ளத்தில் நாங்கள் போய் சரணாகதி அடைஞ்சிடுறோம், நீங்கள் வந்து உங்கள் கையால் அந்த ராமபக்தனுக்கு தீட்சை கொடுத்து அவனுக்கு உங்கள் பாதத்தில் ஒரு இடம் கொடுக்கணும்
அப்படின்னு ஆசை வர்றான். அவன் அங்கே ரெக்கமெண்டேஷனுக்கு இவ்வளோ பேர் வந்திருக்கோம் அப்படின்னு இப்படி ராம பார்க்குறாரு. அந்த ராம பக்தனுக்காக நீங்கள் இவ்வளோ பேரும் கிளம்பி வந்துருக்கீங்களா அப்படின்னு அவன் எங்ககிட்ட கேட்டுக்கிட்ட ஒரே விஷயந்தான், எனக்கு ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம், எனக்காக ஒரு தூது போனால் போதும், இதை மட்டும்தான் செய்யணும். ஏன்னா எனக்குன்னு யாருமே இல்லை, உங்களையெல்லாம் சுற்றி வரேன். எதுக்காக சுற்றி வரேன்? எனக்குன்னு யாருமே இல்லை, எனக்கு நல்லது செய்கிறதுக்கு யாருமே இல்லை. என்னை நிறையா அவமானப்படுத்தினவங்களும், நிறையா அசிங்கப்படுத்துனவங்களும், என்னை நிறையா தூக்கி வச்சு கொண்டாடினவங்களும், என்னை ஆகணும்னு பேசினவங்களும் எவங்களாக இருந்தாலும் அவங்களெல்லாம் இந்த ராமபெருமான்கிட்ட கொண்டு போய் தூது சொல்கிறதுக்கு அனுப்ப முடியாது. உங்களால் மட்டும்தான் இதெல்லாம் முடியும். நான் எதுவுமே பேச என்னை ஓகணும் பொருந்தவங்களை பற்றியும் நான் அதை கண்டுக்கலை, என்னை இகழ்ந்தவங்களை பற்றியும் நான் கண்டுக்கலை. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த ராமநாமத்தை பற்றி தான் பேசுவேன். ராமநாமத்தை பற்றி தான் என்னுடைய சிந்தனை எல்லாமே. எனக்கு என்ன நடந்தாலும் இதுக்கு இடையில நான் அந்த ராமநாமத்தை தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு கொண்டுட்டு போய் அதில் அவங்கள திணிக்கிறதுக்கு பார்ப்பேன். ஏன்னா எனக்கு ராம கைங்கரியத்தினால எதுவும் கிடைக்குதோ இல்லையோ, ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் போய் உங்களுக்கெல்லாம் நான் ராமநாமம் எழுதி வைக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு அந்த ராமபெருமானுடைய அந்த காட்சி கிடச்சா கூட அது நான் அடைஞ்ச சந்தோஷம்தான் அப்படின்னு போய் இந்த ராமபக்தன் சொல்லிட்டு வருவான். போகிற இடத்துலையெல்லாம் ராமநாமத்தை எழுதுறது பண்ணுறது ராம கைங்கரி இதிலேயே தான் அவன் ரொம்ப திளைச்சி நிற்பான். அவனுக்கு ரொம்ப இன்னும் சொல்ல போனால் சீதையை அவன் தான் பொண்ணாகவே பாவிச்சு வச்சுருக்கிறான். சீதை தான் அவனுடைய மகன். உங்களை தான் அவனுடைய மருமகனாக வச்சுருக்கிறான். அந்த எப்படி சொல்கிறதுன்னா, உங்களை என்னுடைய மருமகன் தான் என் ராமர், சீதை என் பொண்ணு, எனக்கு குடும்பம் இல்லை, சீதா பிராட்டி தான் என் பொண்ணு, இதுதான் என் குடும்பம் அப்படின்னே நினச்சி அவன் வாழ்கிறான். உங்களை தான் அவன் ஒரு குடும்பமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் அவனுக்கு நீங்கள் தான் பார்த்து அவனுக்கு அருள் பாலிக்கணும். அவன் ஏன் உங்கள்கிட்ட நேரடியாக இருக்குன்னா, அவன்கிட்ட அந்த அளவுக்கெல்லாம் தூய்மையோ இதெல்லாம் இல்லாதனால, பல கர்மாக்கள் வந்தோட இதனால் அவனுடைய எண்ணங்களோ செயல்களோ இதெல்லாம் அதிலே ஓய்ட்டு தானே கிடக்கிறான். அப்படி வர்றது உங்கள்கிட்ட நிற்கிறது தகுதி இல்லை. எங்களை தூய்மைப்படுத்தி உங்களோட பாத்திரம் ஏற்றுக்கணும் எங்ககிட்ட எங்களை சுற்றிட்டு கிடப்பான். அவனுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே ராமருக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக என்னுடைய பக்தனுக்கு உங்களுடைய சிபாரிசுக்கு தகுதி உள்ளவனுக்கு நீங்கள் ஒருத்தர் சிபாரிசு பண்ணுறீங்கன்னா அவன் எவ்வளோ பற்றி தகுதியாக இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன்னா எனக்கு நிச்சயமாக வாரம் அப்படின்னு சொல்லி ராமபெருமானுக்கு ஒரே சந்தோஷம். ஓஹோ அப்படின்னு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாத்தையும் சொல்லி நம்ம கண்டிப்பாக போகிறோம், அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேராக அவனுடைய சிவபெருமான் அவன் உள்ளத்தில் ஐக்கியமாகிற சிவ குடும்பமெல்லாம் அந்த இதில் ஐக்கியமாகறாங்க லிங்கத்தில். அவன் உள்ளத்தில் ஒரு சிவலிங்கம், அந்த சிவலிங்கத்துக்கு ராம குடும்பம் அனைத்து பேரும் அந்த குளத்துலேருந்து தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணி அந்த லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி அந்த இடத்த தூய்மையாக்குறான். அவனோட உள்ளத்தை தூய்மையாக்கி அவனையும் தூய்மையாக்கி மொத்தமாக பெருமாள் ஐக்கியமாயிடுறாங்க. சிவனும் பெருமாளும் மொத்தமாக அவனுக்குள்ளே ஐக்கியமாயிடுறாங்க. இதை விட வேறு ஏதாச்சும் வேணும்? ஏன்னா அவன் ரொம்ப ஏழை ராமபக்தன். அவனுக்கு வேறு எதுவுமே குறிக்கோள் கிடையாது. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இது ராமருக்கு பிடிக்குமா, எந்த ஒரு செயல் செஞ்சாலும் இது சிவனுக்கு பிடிக்குமா, இந்த சிவனுக்கு பிடிச்சா அப்போ அங்கே ராமருக்கு பிடிக்கும். இப்போ சிவனுக்கு பிடிச்சா அங்கே ராமருக்கு பிடிக்கும். அப்போ சிவனுக்கு போய் செஞ்சால் அது ராம பெருமான்னு சந்தோஷப்படுவார். அப்போ என்ன பண்ணுறது? இப்படி தான் அவனோட ரூட்டு போணுச்சு. ராமர்கிட்ட நேரடியாக போக முடியாது, ராக்கெட்டு நேரடியாக போய் ஒரு தளத்தில் போக முடியாது. அப்போ அதுக்கு ஏற்றி கொண்டுட்டு போது உபகரணங்கள்லாம் தேவை. அந்த மாதிரி அவன் கையாண்ட விதம் தனக்கு தகுதி இல்லையேன்னு அவங்க கவலைப்படலை. நான் எப்படி இவர்கிட்ட போகிறதுக்கு எனக்கு கூச்சம் இல்லை, இவர்கிட்ட நான் போய் ஹெல்ப் இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் ஹெல்ப் இருக்கிறது கூச்சம். அதனால் ஆனால் எனக்கு அவர் முக்கியம், இவர் மூலியமாக நான் அவர் போகிறேன் அப்படின்னு சொல்லி எப்படியே என்னுடைய இது ராமபெருமான்ட்ட போய் சேரணும் பாதத்துலேருந்து அப்படின்னு சொல்லி
சிவனுக்கிட்ட போய் உதவி கேட்டு ராமர் அடைஞ்ச ஒரு ராம பக்தர் கதை இது. இந்த கதை இன்னும் தொடரும். அடுத்தடுத்த பதிவுகளில் இந்த ராம பக்தருக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பதிவு பண்ணுவேன். ஜெய் சீதாராம். இன்னும் இந்த ராம பெருமானும் சிவபெருமானும் இந்த ராம பக்தனும் என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படின்னு. இதுக்கிடையில் நிறைய இன்னல்கள், நிறைய ஆபத்துகள்லாம் இருந்துச்சு. அவன் இந்த ராம பக்திக்கு வந்த சோதனைகள் அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் இவங்க சிவனும் ராமபெருமானும் அவங்க சுற்றியுள்ள பரிவார தெய்வங்கள்லாம் இருந்து எப்படி இந்த ராம பக்தனை காப்பாற்றினாங்க. இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படுறது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிங்க, என் வேலை துளசி மாலை செஞ்சு அடியார்களுக்கு கொடுக்கறது, அடியார்கள் வண்டிகளை அடிச்சுட்டு வருது, அடியார்களுக்கு என்னென்னலாம் சேவை செய்யணுமோ அதெல்லாம் போய் செய்கிறது, பகவானை போய் நிறையா வளம் வருது, பகவானை போய் சுற்றுறது. இதுதான் நவகிரகங்களே. இன்னும் சொல்ல போனால் நவகிரகங்கள்லாம் என்னப்பா பிடிச்சிக்க போகிறேன் அப்படின்னா பிடிச்சிங்க. ராம கைங்கிறதுக்கு இடைஞ்சல் வராமல் சனீஸ்வர பகவான்லாம் ஒரு 7.5 வருஷம் பிடிக்க போகிறார் அந்த ராமபக்தனை. அப்போ கேட்குறாரு, என்ன பிடிச்சிங்க, ராம கைங்கிறதுக்கு இடைஞ்சல் வராமல் பிடிச்சிங்க. அப்படியெல்லாம் சனீஸ்வர பகவான்லாம் இவரை நல்லா தேத்தி இவரை வைராக்கியம் உள்ள ஒரு ராமபக்தரை மாற்றினா சனீஸ்வரம் தான். என்ன துன்பத்தை கொடுத்தாலும் செய்யனா ராமபக்தர் அப்படி. என்ன சொல்ல போனால் ஒரு தப்பான இடத்துல ஒரு கர்மாவை கழிக்கணும். அந்த கர்மாவை கழிக்கிறதுக்காக இந்த ராமபக்தர் 7-8 வருஷம் போய் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டார். அப்புறம் ராமபெருமான் காப்பாற்றி கொண்டுட்டு வந்தார், ஊர்லேயே கொண்டாந்து வச்சுக்கிறாரு. அதில் ஒரு 2-3 மாதம் பெண்டிங் இருக்குது. அந்த வேலையை முன்னாடியே கிளம்பி முடியாதுன்றதுனால திரும்ப அதே இடத்துக்கு அதே வேலைக்கு போய் செய்கிறதுக்கு திரும்ப அந்த கர்மா இழுக்குது. ராமபெருமான் இருக்கிறார், நான் தான் போதும் என்னை விட்டுடுக்கன்னு சொன்னேன், திரும்ப கொண்டு அதிலே போட்டு என்னத்தை கொண்டதுங்கிறீங்கள பெருமாளே அப்படின்னு வருத்தப்படுறார் இந்த ராமபக்தர். நான் தான் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம், எனக்கு போதும், ராமனே போதும் அப்படின்ட்டு வந்துட்டுறேன். அப்புறம் திரும்ப கொண்டு அதில் கொண்டுட்டு போய் இந்த இதில் மாட்டி விட்றீங்கள பெருமாளேன்னு. அப்புறம் அவரை போய் 3 மாதம் அங்கே இருந்து தங்கி அந்த கர்மாவை கழிக்க வேண்டியது. ஆனால் 3 நாள் தங்கி இருந்து அந்த 3 நாளில் அந்த கஷ்டமான கர்மாவை ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சுட்டு கிளம்பி வந்துடுறாரு. அப்போ பெருமாள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், இந்த ராமபெருமான் பகவானு கூட உரையாட்டுன்னு சொல்லிக்கிறாரு. அப்போ பெருமாள் சொல்கிறாரு, 3 மாதம் நீ அங்கே போய் அந்த கர்மாவை கழிக்கணும். உன்னை 3 மாதத்தை 3 நாளாக்கி அந்த 3 நாளில் 3 மணி நேரம்தான் அந்த கர்மா உன்கிட்ட இருந்து நீ அதில் இருந்து அனுபவிக்கணும். அப்படிங்கிற அந்த 3 மணி நேரம் உன்னை போட்டு என்ன சொல்கிறது, அந்த கர்மாவை தீர்த்துக்கிச்சு உன்னை அங்கேருந்து திரும்ப நான் அங்கே கிளப்பி கொண்டுட்டு வந்துட்டோம். அப்போ தான் யோசிச்சுடுவார், ஆமாம் 3 மாதம் அங்கே போய் வைக்க வேண்டியது, 3 நாள் போய் அங்கே தங்கியிருந்து அந்த 3 நாளில் 3 மணி நேரம்தான் அந்த கஷ்டமான அந்த கர்மாவை அணிவிக்கிற மாதிரி இருந்தது. ஆஹா, இதெல்லாம் உங்களுடைய லீலையா அப்படின்னு இப்போ ராமபெருமான் அடாடாடாடாடாடா, இதெல்லாம் யாருக்கு, இதெல்லாம் சில விஷயங்கள் தெரியாது. உண்மையான பக்தி மார்க்கத்தில் பகவானையே சரணாகதி அடைஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அவங்களுடைய கர்மாவை எவ்வளோ அழகாக கழிக்க வச்சு அவனுடைய பாதத்தில் சேர்த்துக்காரங்கிறது தெரியும். அதெல்லாம் அனுபவிக்க தான் தெரியும். இது கொஞ்சம் டீப்பாக போகிறவங்களுக்கு மட்டும்தான் பகவானுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரே நான் திருக்கட்சி நம்பிகளும் பெரும்பாலும் பேசிக்கும் போது அவங்கள எப்படி அந்த இதெல்லாம் நடக்குது உரையாடல். அதே மாதிரி இந்த ராமபக்தருக்கும் பகவானுக்கும் ராமபெருமானுக்கும் ராம குடும்பத்துக்கும் சிவ குடும்பத்துக்கும் இவர் எல்லோரும் கூட போய் பேசி அது கூட உரையாடும் போது அந்த அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி இந்த ராமபக்தருக்கு ஒரு பகவான் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இவங்க கூட எல்லாம் வெளியாட்களோட பேசாமல் இருந்தாலும் இறையாட்களோடு இவங்க பேசிகிட்டு இருக்காரு இந்த ராமபக்தர். ஜெய் சீதாராம். அடுத்த பதிவில் சந்திப்போம்.